நீண்ட காலம் காத்திருந்து பெற்றெடுத்த குழந்தையை நீருக்கு பலி கொடுத்து விட்டோம் என பாட்டியும் பெற்றோரும் கதறி அழுவது நெஞ்சை உருக்குகிறது. நேற்று தெலுங்கானாவின் பெசூட்டில் உள்ள புலாப்பர் ஹந்தியானில் படகு கவிழ்ந்த விபத்தில் மரணமான 3 பேரில் 10 வயதான வெண்பனி என்ற மாணவியின் புன்சிரிப்புடன் உள்ள போட்டோக்கள் கண்கலங்க வைக்கின்றன என சமூக பயனர்கள் அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர். வெண்பனியின் தந்தை விஜயராஜ் சுங்கைப்பட்டாணியில் உள்ள பழனிசாமி குமரன் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரின் தாயார் நளினி பத்துகாவானில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் தவம் இருந்தோம். ஒரே பிள்ளையாக வெண்பனியை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தோம். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் என் பேத்தி போய்விட்டாள் என அந்த சிறுமியின் 68 வயதான பாட்டி பஞ்சவர்ணம் கதறி அழுகிறார். இந்த விவகாரம் குறித்து சமூக வலைத்தளங்களில் சுற்றுலா நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் முடிந்த அளவு ஆபத்தான பகுதிகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிலும் குழந்தைகள் விஷயத்தில் மேலும் கவனம் எடுங்கள் என பல விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.